கமலஹாசன் தயாரித்து சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தோட பேர் வந்து அமரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்ந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு மேக்கிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ தளபதி வந்து சினிமாவை விட்டு போகிறாரு, இப்போ அடுத்த தளபதிக்கான ஒரு கரெக்டான ஒரு படத்தை வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குறது துப்பாக்கி படத்தோட ஃப்ரேம் மாதிரி இருக்குது. அடுத்த தளபதி ஆகிறதுக்கான ஒரு கதையாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து டீசரை பார்க்கும்போது ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்குது கதை ஃபுல்லாகவே. ஆனால் மேக்கிங்காக வந்து சூப்பராக இருக்குது, எடிட்டிங்லாம் செம்மையாக இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாக இருக்கும். டேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டன்ட் தான். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு துப்பாக்கி படம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்து சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த தளபதியாக வந்து கொண்டு வருவார் அப்படின்னு நம்புகிறோம். டீசர் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்குது, இது மட்டும்தான் ஒரு குறையாக இருக்குது. படத்தோட பேர் வந்து அமரன் வச்சுருக்காங்க. இது ஆல்ரெடி ஒரு பழைய படத்தோட பேர் தான். நம்ம கார்த்தி அவர்கள், அதாவது நவரச நாயகன் கார்த்தி அவர்கள் நடித்த படத்தோட ஒரு டைட்டில் தான், ஒரு மாசான ஒரு டைட்டில் தான். அந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த படம் வந்து வேற பேன் இண்டியா படமாக வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் டைட்டில் போட்டாங்க. இப்படி தான் பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்தா தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கே தவிக்கிறாங்க.